ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, முருகன் வந்து ஒரு கேட்ரிங் எடுத்து வந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பார் இல்லையா, அதில் வந்து பரிமாறுறதுக்கு வந்து ஆள் வரத்துக்கு லேட் ஆகும், அதனால் வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் தான் வந்து கேட்பார், என்னப்பா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இன்னும் 2 மணி நேரத்தில் சாப்பாடு பரிமாறணும், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, ஏன் இன்னும் இங்கே மாதம் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் கான்ட்ராக்ட் கொடுத்தவரும் வந்து கேட்பார். அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடுச்சுண்ணே அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முதலாளின்றவர் போயிடுவார். கான்ட்ராக்ட் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பிடிச்சி, அண்ணா இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறவங்க வந்து இன்னும் வரல, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க, என்னப்பா கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். உடனே வந்து, என்ன கணேசா இப்படி கூட இருந்து இப்படி இப்படி பண்ணுறே எப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லைப்பா அதை பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு, உனக்கு யாருனா தெரிஞ்சவங்க யாருனா இருந்தால் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அவர் 2-3 பேர்கிட்ட கால் பண்ணி கேட்பார், யார் ஆள் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இந்திரா கிட்ட தான் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி, ஏம்மா இந்த மாதிரி ஆர்டர் இருக்குது, வருவியா கல்யாண மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதை வந்துடுறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வருவாங்கப்பா, வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து சொல்லுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இந்திரா கேங்கு தான் வரும். இந்திரா கேங்குக்கு முன்னாடி, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி, ஏன்டி இப்போ கையில் காசே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, சாப்பிட்றதுக்கு நல்ல சான்ஸ் கடவுளாக பார்த்து கொடுத்துருக்குறாரு, வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. வரும்போது பார்த்து இந்த கேங்க் என்னும்போது முருகன் வந்து, வேணவே வேணாம், எனக்கு தயவுசெய்து இந்த பொண்ணு தேவையில்லை எனக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அவர் உடனே கான்ட்ராக்ட் கொடுத்தவர், ஏற்கனவே 2 பேருக்குள்ள பிரச்சனையை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த பொண்ணு வேணான்னு. இப்போ இந்த கடைசி நேரத்தில் எப்படி இப்படி சொன்னால் எப்படிப்பா, ஆளுங்களாம் வந்திருக்குறாங்களே, அவங்களெலாம் சாப்பாடு பரிமாறணும்லாம் ஆள் இல்லாத பட்சத்தில் இப்படி கடைசி நேரத்தில் என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, கணேசன் வந்து என்ன பண்ணுவார்னா, முருகனை கூப்பிட்டுட்டு போயிட்டு தனியாக பேசுவார். ஏன்ப்பா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஏன் பிரச்சனை பண்ணுற, கம்முன்னு அந்த பொண்ணுங்க இருக்குது இல்லை, வேலை செய்யிட்ட விடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவரும் சரி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கணேசன் வந்து சொல்லுவார், இருங்கம்மா நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு இந்திரா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முருகனும் வந்து செஞ்சு தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஒழுங்காக பேச சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திராவும் சொல்லுவாங்க. சரி நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா, இவர் முருகன் வந்து சாம்பார் வச்சுட்டு இருந்தால் சாம்பார்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரசம், மோர் எது வச்சுருந்தாலும் அந்த பேரை சொல்லியே கூப்பிடுவாங்க. இவருக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகும், நான் என்ன வாயிடா இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி தான் முருகன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிட்டுருக்கு, இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு எல்லாருமே வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா கேங்க் வந்து எல்லாருமே உட்காந்து லாஸ்ட்டாக பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்புவாங்க. கையில் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு 500ரூபான்னு கணக்கு பண்ணி 2500 தான் கொடுப்பாங்க. என்னது 2500 ஒரு ஆளுக்கு 1000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிடும். ரீசன் வந்து, இந்த மாதிரி காலேஜ் போகிற பொண்ணுங்களை கூட்டின்னு வந்து கேட்ரிங் வேலை செய்ய வைக்கிறாரு, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டோமா அவன் பேர் நாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால ஒரு ஆளுக்கு 1000 சொல்லிட்டு 1000 அவங்க ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தாரு பார்த்திங்களா, இந்த கல்யாண காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துகிற முதலாளியும் வந்து, நீ ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, சரியாகவே சாப்பாடு செய்யலை, அதனால் என்னால் ஃபுல் காசு உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, பாதி காசு தான் தருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், 10,000 கம்மி பண்ணின்னு தான் வந்து இவர் வந்து கொடுத்துட்டு போவார். உடனே கணேசன் தான் சொல்லுவார், என்னப்பா அவரும் நம்மளை ஏமாற்றிட்டார், இந்த பொண்ணுங்களும் நம்மளை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிடுச்சுங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு கையில் காசே இல்லாத எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து 15,000 வந்து லக்ஷ்மி கிட்ட தான் வாங்கிட்டு வந்து கணேசன் வந்து கொடுத்துருப்பாரு. உடனே முருகன் தான் வந்து அதை சொல்லுவார், மாமா நான் உங்களுக்கு அந்த காசு அப்புறமேட்டு தரேம்மா மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் சொல்லுவார். அதுக்கு என்ன, பரவாயில்ல மாப்பிள்ள, நீ பொறுமையாக தான் கொடு, இப்போ முதல்ல உன் பிரச்சனையை பாரு, இப்போ தான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிற, உனக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும், இதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் வரும், அப்போ காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசனும் வந்து சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு. எதுக்கு மாப்பிள்ள தேங்க்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நீ தைரியமாக எல்லா கான்ட்ராக்ட்டு எடுத்து ஆர்டர் எடுத்து நல்லா பண்ணு, தைரியமாக பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. நல்லா முடிச்சிட்டேடா முருகா அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மியை வந்து கேட்பாங்க.
ஆமாம்மா எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து லக்ஷ்மி கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி நீ இதை அப்பா கிட்ட சொல்லாத, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, நான் சொன்னேனே செய்யாத அப்படின்ற மாதிரி தான் எதனா பேசுவார். நீ விடு, இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் தானே, போனால் போட்ட விடு, இதுக்கப்புறம் வர ஆர்டரில் அதுக்கப்புறம் நீ இருக்கிற வேலையை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ பொழைச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, எதுலேயுமே மனசு தளர விட்டுறாத அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க போவாங்க. இவங்க இந்திரா தான் மறுபடியும் வந்து முருகனுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு கால் பண்ண நீ என்ன, காசை வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கணும், ஏதோ போனால் போட்டோன்னு கம்மியாக வாங்கிட்டு வந்தால் எங்களே ஏமாற்றி வேலை வாங்கிட்டு எங்களுக்கே காசு கம்மியாக கொடுத்தோன்னு, ஏமா அன்றைக்கி தான் அவ்வளோ சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டு திரும்ப எதுக்குமா கால் பண்ணி என் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி. மறுபடியும் எதனா ஆர்டர் இருந்தால் கூப்பிடு, நான் வரேன். என்ன ஆர்டர் இருந்தாலும் நான் தயவுசெய்து உன்னை கூப்பிடவே மாட்டேன், தயவுசெய்து என் மூஞ்சில் முழிச்சிடாத நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவார். இந்த ஆள் என்ன இப்படி எஸ்கேப் ஆகிட்டானே, மறுபடியும் ஆர்டர் வந்தால் சாப்பிட்டுட்டு கையில் காசை ஏமாற்றி வாங்கலான்னு பார்த்தா இந்த ஆள் எஸ்கேப் ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அடுத்தது வந்து வீட்டில் தான் காமிப்பாங்க. என்ன நேற்றுக்கு உன் பையன் போயிட்டு ஆர்டர் பிடிச்சிட்டு வந்தானே, எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் கந்தசாமி வந்து கேட்பார். உடனே லக்ஷ்மி தான் வந்து காசெல்லாம் சம்பாரிச்சது கொஞ்சம் தானே ஆர்டர் எடுத்தான், காய் வாங்கிட்டு வந்ததுக்கு இதுக்கு அதுக்குமே சரியே போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் காசு சேர்த்து வைப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இவர் காது குத்து ஃபங்க்ஷனில் செஞ்சுட்டு வந்தார் இல்லைங்களா சாப்பாடு, எல்லாருமே வந்து ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க. ரொம்பவே சாப்பாடு அதிகமாக இருக்குது, நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு அந்த பையனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து விடு, நான் மறுபடியும் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த பையனுக்கு தான் நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார், இந்த அளவுக்கு நல்லா செஞ்சுக்கிற பையனுக்கு நம்ம ஏன் வந்து காசு கம்மியாக கொடுக்கணும், நான் கொடுத்துட்றேன் காசுன்ற மாதிரி தான் அவர் ஃபோனை மனசில் நினச்சிக்கிட்டு ஃபோனை வச்சுருவார். அடுத்த நாள் முருகனுக்கு கால் பண்ணி வர வச்சு, இந்த மாதிரி சாரி தம்பி, இந்த மாதிரி சாப்பாடெலாம் நல்லா செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க, நிறைய எங்கள் சொந்தக்காரங்களே வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் நீ அதை செஞ்சிரு, மீதி நான் உனக்கு கொடுக்க வேண்டிய காசும் நான் வந்து தரேன், நீ வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகனுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு அந்த கஸ்டமர் வைப்பார். உடனே முருகனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகிடும். லைஃப்பில் இனி வந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணலான்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து முருகனுக்கு வரும். அப்படியே எபிசோட் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம், கதையை வந்து இப்படி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை கதையை வந்து வேறு மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.